இது கிரகப்படியான ஒரு பிரச்சனை. இந்த நிலைகளை நான் மாற்றி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கடனை பற்றி கவலைப்படாத. 9 மாதத்தில் உன் கடன் தீர்ந்துடும். இந்த மனைவியை நல்லாக்கி தெளிவுடைய மகளாக ஆக்கி தருகிறேன். இருக்கத்தான் செய்யும். அது யார் இந்த அம்மா? யார் மேல சந்தேகம்? இந்த வயதுக்கு மேல சந்தேகப்படக்கூடாது. கை கால்லாம் பதறுது. ஆமா ஆமா, எல்லாம் மாறி போயிரும். மன அமைதியை பெறுங்கள். பாதத்துல வந்து நான் விழுந்திருக்கேன். நீங்க தான் என்ன அன்னதானம் சாப்பிடும்போது சரி, இந்த அம்மா வந்து ரசம் கூட எடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா ரசம் வந்து மற்ற விஷயத்துக்கு மறுநாள் வரும்ல. ஆமா, மரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு அலர்ஜி சைக்காலஜி. அதுதான் உண்மை. இதெல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன். நீங்க தைரியமா இருக்கும். ஓகே, ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. எல்லாம் மாறிடும். 3 முறை என்னைய பார்க்கணும். ஏன்னா பௌர்ணமிக்கு முத நாள் என்னைய கூட்டு வரணும். இவங்க போட்டா கொண்டு வரணும். பார்த்துருங்க, எல்லாம் செய்ய புண்ணியம் கிடைக்கும். அடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? ஆமாங்க, என்னம்மா வாழ்க்கை பிள்ளைக்கு? கல்யாணம் முடியணும். யாருக்கு? சென்னையில் எந்த இடம்? கால்வா. ஏமா இப்படி வாரீங்க? அப்படி நினைக்காதம்மா. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் விநாயகர் இருக்காரா? சரி, அதைத்தான் கொஞ்சம் நல்ல விசாலமாக கும்பிட்டு வாரீங்க. கும்பை ஏற்றி வச்சிருக்கியா? கும்பை ஏற்றினீங்களா முன்னால? கலசம் அவ்வளோதான். அதுக்கு அங்கிட்ட அந்த கலசத்தை புத்திலே போகலை. கால் விட்டு வா. ஒரு இடம் சரியில்லை. 7. ஓகே, போடலாம் அப்படிங்கடா. உன் பிள்ளைக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்கு மகளே. யாரை எடுத்தாலும் ஜோசியத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பரிகாரம் பண்ணாலும் நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற குழப்பமெல்லாம் தோன்றும். உன் பிள்ளைகளுடைய கல்யாண வாழ்க்கையை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? எஸ். தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேரு. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. உன் பிள்ளைக்கு தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தாச்சு. சந்தோஷமா இரும்மா, வாழ்க. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் குடும்பத்தோடு வந்தவங்க. கணவன், மனைவி, பிள்ளை யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வாங்க. நீ யாரும்மா? அவங்க பொண்ணா? 1 2 3 4 5 6 7. உன் கூட பிறந்தவன் எங்கே இருக்கான்? அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? அது சொந்தவங்க கேட்க வந்திருக்காங்க. சரிதானா? அப்போ நீ சந்தோஷமாக அங்கேயும் நினைக்கலாம்ல, குழப்பமே இல்லை. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. இதுதான் வெண்ணி. ஞானத்தின் தெய்வம். சென்னையில் எங்க இருக்கிய? உங்களுடைய எல்லையை தொட்டு நீண்ட தூரம் போன உடனே அங்காளம்மன் வராள இருக்காளா? 1.25 ஆண்டுகளாக வீட்டில் திருமண காலம் நடக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து வெற்றி நடந்திருக்காது. வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளால் போராட்டமும் வாக்குவாதமும் நடக்கும். சில வேளைகளில் உங்கள் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் பாட்டு எங்கேயும் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு பிரிந்து போகக்கூடிய மனோநிலைகளும் பிள்ளைக்கு ஏற்படும். அவனுடைய மனநிலைகளை திருத்தி உனக்கு மங்களகரமான கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். டாஸ்மாக் 1848. 1848 வரலாம். வேற என்னப்பா வேணும்? பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன்.
இந்த வருஷத்தில் உன் கடனை தீர்த்து தரேன், வாமா பக்கத்தில். உடல்நிலைகளை பற்றி இவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. ஒன்றும் இல்லை, செய்வனை வைக்கல ஆத்தா, பயப்படாத. கருப்பசாமி சக்தி உன்னை ஆரோக்கியமாக்கிடுது, தைரியமா போ. ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும். கருப்பசாமிக்கு கல்யாணம் 3 மாதத்தில் தொடர்ந்துடும், கடன் 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். 3 மாதத்துக்கு பௌர்ணமிக்கு வாங்க. கருப்பசாமிக்கு அம்மா நான் போறியா? இந்தவா அங்கே நில்லுமா, குழப்பாம நின்று, இடையில வாக்குகள் குழப்பக்கூடாது. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? வா, இது யாரு? வாடா தம்பி, நல்லா இருக்கியப்பா? கால் நிறுத்து வா. ஜெய் ஆஞ்சநேயா. வாமா, நீ வழி விட்டு நில்லு, அந்த இப்படி முன்னாடி விடு. அப்படி நினைக்காங்க. ஆஞ்சநேயமூர்த்தி வருகிறாரே. ஆஞ்சநேய ஹனுமான் கோயில் எங்கப்பா இருக்கு? வாங்க. என்ன வேணும்? கண்ணமுடு. திருநின்ற பெருமாள் அப்படியா? சரி, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, மட்டும் பேசணும், வேற எதுவும் பேச வேண்டாம். எஸ், நீ மட்டும் கால் விட்டு வா. வாப்பா, உன் பிள்ளை இருதார யோகம் உடையவன். எப்படி தலையாட்டுத? இருதார யோகம் உடையவன். ஒரு கல்யாணம் முடித்து அதில் சரியாக வாழாமல் பிரிந்து போய் இன்னொரு கல்யாணம் முடிக்கணுங்கிற விதி உடையவன், புரியுதா? ஆனால் அந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாறும், கண்டிப்பாக மாறும். அந்த மாற்றம் உருவாகுவதற்கு மாதங்கள் 7 ஆகும். 7 மாதம் பொறுமையாக இருக்கணும். இந்த வாக்கு நீங்க கதையா நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. ஏய், இதை உண்மையாக சத்தியமாக புரிய வேண்டும், புரியுதா? அதனால அந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெற்றியாக்கி தாரேன். இவனுக்கு கல்யாணம் முடிக்கிற இடத்தில் பெண்ணுடைய தகப்பன் இருக்கக்கூடாது. தாயால் வளர்க்கப்பட்ட பிள்ளையே இவனுக்கு மனைவி ஆவாள். அப்பா இருக்காங்க, அந்த பெண்ணை நீங்க கல்யாணம் முடிக்கலாம். ஆனா இந்த பெண்ணு தான் நான் உறுதி சொல்ல மாட்டேன். ஆனால் தந்தை இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த பிள்ளையை திருமணம் முடித்தால் இருதார யோகம் என்னும் சக்தி மாறும், புரிகிறதா? அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். காலையில் என்னைய பார்த்து போ, காலில் விட்டு வா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. வடபழனி முருகனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம்? 2 hours. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? புரசைவாக்கம், ஓட்டேரி புரசைவாக்கம். 100 மீட்டர் ரோடு ரைட்ல போகணும். கண்ண மூடு. வெற்றியாக்கி தரப்பா. இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு மயங்காத, பக்கத்தில் வா. மயக்கத்திலிருந்து தெளிவாக திருமணம் முடியும். வெற்றி உனக்கு. ஆமாம், அடுத்து காசு கொடுத்து 1.5 லட்சம், அதெல்லாம் அடுத்த வயசுல பேசுவோம் தம்பி. என்ன கால விட்டாமா? என்னம்மா உன் வீட்டுக்காரரை பத்தி உனக்கு என்னம்மா ஆராய்ச்சி? அவருடைய உடல்நிலைகளை பற்றி இப்போ கொஞ்சம் கவலைகள் ஏற்பட்டிருக்கு. அவருடைய நிலைகள் மாறும், ஏமாற்றம் கிடைக்காது. 6 மாத காலங்களில் அவருடைய சம்பளம் உயரக்கூடிய நிலைமை வரும், கடன்கள் தீரும். கவலையை தூர விடாது, கண்டிப்பாக. கால் விட்டுவான். 1 2 3. ஒரு தடவை அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிடுது. 1 2 3. இப்போ ரிசல்ட்டில் இருக்குது 1 2 3. ஒரு முறை ஏற்கனவே அப்ளை பண்ணி டெரிட் ஆகிடுது. இன்னொரு முறை பண்ணியிருக்காங்க, இப்போவும் அது சரியாக இல்லை, தள்ளுபடி ஆகிடுது. 3வது முறையாக இருக்கக்கூடிய பிஆர் என்ற கிரீன் கார்டு கிடச்சி அங்கேயே வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும் உன் பிள்ளைக்கு?
இந்தா கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து அவள் போட்டாவை கொண்டு வா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது. பையன் எஸ் அங்கே கால விட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். பையன் எங்கே இருக்கான்? ஆஸ்திரேலியாவில். ஐயா அப்பா கல்யாணம் முடிச்சிட்டானா? கொண்டா பார்ப்போம். சந்தித்த வேளை என்ன வேணும் உனக்கு? பிஆர் கிடைக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்கிறாங்க. நான் சொல்லுதெல்லாம் நான் புரிஞ்சு வரணும். கொஞ்சம் பக்கத்தில் வா. சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. என்னப்பா? பிடிவாதம் முடிச்ச பொண்ணை கட்டிட்டமே, இவளை கட்டின விட கல்யாணமே முடிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிற குழப்பம். 2 பேருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை இல்லை, மனக்குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இப்படி நீடித்தா அந்த பிள்ளை நீட்டாக டைவர்ஸ் கொடுத்துருவா. நல்லா புரிஞ்சுக்கா. சேர்ந்து வாழ வைக்கிறேன். 2 மாதத்துக்குள்ள வேலை சம்பந்தமான விஷயத்தில் தெளிவு கிடைக்கும். பிஆர்ஓ கிடைக்கிறதுக்கு 1 2 3 4 6 8வது மாதத்தில் கிடைக்கும். போயிட்டு வா. போ 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 போ. எஸ் ஓகே. அந்த பிஆர் கொடுக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த லைனில் பழக்கவழக்கம் இருக்காங்க. நான் வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி இது அங்கே வச்சுட்டு வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார். சரி. என்ன சாதாரணமாக எடுத்துக்கிடாத, பார். பம் சதாசிவம். கர்மசாமி கடன் பட்டிருக்கேன். அந்த கடனெல்லாம் தீர்க்கணும். என் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கு. யார் கடன் பட்டு வந்தது? பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது. கடன் பட்டிருக்கியா? கால் வந்துடுவா. அவன் ஏன் அப்படி நிற்காமனு தெரியுமா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இவனுக்கு ஆதார் கார்டு வந்து சென்னையில் கிடையாது, இருக்கிறது சென்னை. புரியுதா? இவன் வேலை 2 இடத்துல வேலை பார்த்து ஏமாந்துருக்கான். வேலையை நம்பி சில பேர்கிட்ட கடன் வாங்கி மனவேதனைப்பட்டுட்டான். ஆனால் இவன் நேர்மையானவன். ஆனால் இவனை அவங்க ஏமாற்றிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவனால் சட்டப்படி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்படி தானேடா? அதனால் அவங்கள்ட்ட பணத்தை நான் வாங்கி தரேன், புதுமையாக ஒரு இடத்துல உனக்கு வேலை தரேன். கால் வந்துட்டு வா. அமைதி. இந்த மகனே 3 முறை என்னைய பாருடா, நீ ஜெயிப்ப. உனக்கு இப்பவுமே இங்கேருந்து ஊருக்கு போன 14 நாளைக்குள்பட இன்னும் ஒரு கம்பெனிலேருந்து உனக்கு ஒரு நல்ல தகவல் வரும். எதிர்பார்க்காம என் மேலே பாரத்தை போட்டு அந்த கம்பெனியில் சேருத, வெற்றியை நீ அடைகிறாய். வாழ்வாய் மகனே. வர வச்சுட்டேன் போ. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா சொத்து? பாட்டி நில்லுக்கா. யார்கிட்ட இருக்கு? ஏமாத்துறது யாரு? நில்லுக்காங்க. ஏமாத்துறது யாரு? சொத்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா தெரியுமா? பத்திரம் எங்கே வச்சுருக்கீங்க? நீங்கள் கேட்க வந்த கேள்வி அது இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. போலீஸ்காரங்க மாதிரி நம்ம நடக்கணும். புரியுதா? உன் வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டே அந்த பத்திரத்தை கொடுத்துருக்காரு. புரியுதா? ஆனால் சொந்தக்காரங்களுடைய சதி தான் இந்த சொத்து உன்னை விட்டு போனது. உனக்கு எந்த விருப்பம் இல்லை.
இப்போ இருக்கிறது இப்போ வந்து இந்த கெண்டி மரத்தில் வீட்டாங்க. இல்லையா ஈக்காட்டு தாங்கல் ஜெயடிவி அலுவலகம் இருந்த இடம். இந்த சொத்துக்கள் உனக்கு கிடைக்குமா? உனக்கு துணையாக வந்து செயல்படுறதுக்கு யார் இருக்கா? ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க குடும்பத்துக்கு. ஆனால் பத்து யாரும் செலவு பண்ணுறது. கால் வலுத்துவாங்க வெளியே பாருங்க. நல்ல எப்படி இதை இருக்கம் கொண்டு வரலாம் பார்ப்போங்க சார். எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. எஸ் பார்ப்போம். மூணு மாதம் பொறுமையாயிருமா? உன் இடத்தினுடைய விஷயத்தையும் காட்டி கொடுத்து உன் தகவலுக்குரிய பத்திரத்தையும் வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு பெரியாவா கால் வந்துட்டு வா. அங்க பச்சை மயிலும் பன்னிருகை தோளும் என் அச்சம் தவிர்க்க அன்பு கொண்டு இச்சை எறக்கருளிய கொச்சை தமிழிலே கொஞ்சம் குமரா உட்காரலாம். ஆமா முருகப்பெருமான் வாராரா? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது? அப்ப நான் பேச வேண்டாமா? வருவார் கும்பரம் கன்னி மாதம் குழந்தை கும்பரம் முருகன் கும்பரம். சரி ஓகே. இப்போ என்ன வேணும்? இந்த ஆட்டியம் வந்து மாத்திரை சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்றேன். அதை விட்டுணுமோ விட முடியாது. பக்கத்தில் வாங்க, முன்னாடி பக்கத்தில் வாங்க. கண்ணை மூடுங்க முதல்ல. கண்ணு நெருப்பு மாதிரி இருக்கு. கண்ணை மூடுங்க ஐயா. கால் வந்துட்டு வரலாம். முப்பது டு 35 பாயிண்ட் பிளாக் இருக்கு. மாத்திரையால் சரியாகும்னு சொல்லி ஆயுள்காலம் முழுக்க மாத்திரை சாப்பிடுவோம் அப்படின்னு கொடுத்தாங்க. வால்வில் பிரச்சனை இல்லை, நரம்பியல் பிரச்சனை. இந்த மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டு ஆகணும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் குறை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆயுளுக்கு கண்டம் இல்லை, வெற்றி ஆகிக்கலாம். வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், முக்கிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். அது ரெண்டாவது ஆஸ்பத்திரியிலே பார்க்கலாமா? ஆஸ்பத்திரி தான் பார்க்கணும். இந்த பிறவியின் கர்மம் அதுதான். குழப்பம் வேண்டாம், தெளிவாக இருக்கலாம். காலோட்டோமா. அடுத்த வயசில் பெங்களூர் என்ன வேணும்? கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. நல்லா இருக்கா? வரலாம். போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டி. ஆண்டி ஆண்டி ஆண்டி. உன் வீட்டுக்காரருக்கும் உனக்கும் மனப்போராட்டங்கள் நிறைய நடக்கும். கட்டின தாலியை தூர கலத்தி போட்டு என்னைய நீ நம்பாதே, உன் கூட வாழறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற வாசகத்தை சொல்லிட்டான். கால் அனுப்புவான். எப்படியாவது அவனை இழுத்து கொண்டு வந்து என் பிள்ளை குட்டிகளுக்கு வழிகாட்டணும், எனக்கு வேற வழி இல்லை கருப்பசாமின்னு சொல்கிறேன். அவனை கொண்டு வரேன், வெற்றியாக்கி தரேன். வாங்கலாமே, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு பெங்களூர் கணவன் மனைவி. ராஜராஜேஸ்வரி அம்மா
ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? இருக்கா? போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே அதெல்லாம் போக வேண்டாம். ஆனால் அப்படி ஒரு வார்த்தை அந்த கோயில் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுதாங்க. உங்கள் இடத்துலேருந்து ஆனால் ரொம்ப பக்கத்தில். உண்மையா இல்லையா? முனீஸ்வரன் ஒரு சாமி வர்றார். அவர் எங்கே இருக்காரு? இவன் உடல்நிலைக்கு என்னப்பா பிரச்சனை? கால் அழுத்துவாங்க. உன் பேர் என்னம்மா? சட்டை அட்டை. சரி, ஓகே, வாங்க உட்காரு. பக்கத்தில் வாங்க. காலத்தை நீட்டாமல் பொண்ணு அந்த வரதையும் கண்ணை மூடு பார்ப்போம். மனம் அடங்கி விட்டது. இவங்களால் எதையும் ஓப்பனாக பேச முடியாது. அதிகம் மனது சோர்வுற்றது போலவே இருந்துக்கிட்டு இருக்கும். தூக்கம் முடித்த மாதிரியே கோளாறுகள் நடக்கும். ஒழுங்கான வழியில் தன் கடமைகளை செய்ய முடியாது. ஏதோ ஒரு சக்தி தன்னை தொட்டு ஆட்படுத்துவதாக ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு. மாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாமா நீ? வரலாம், வரலாம்ப்பா. வேற என்னப்பா வேணும்? அம்மா பராசக்தி, வேற என்ன வேணும்? அதை நான் குணமாக்கி தந்துடுறேன். செய்வன கோளாறா அல்லது வேற ஏதோ ஆவி பிடிச்சி இருக்கா? அவ்வளோதான விஷயம். ஆவி தான் பிடிச்சி, அதை நம்ம நீராவி பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம். என்ன சுவாமியே 3 முறை என்னைய பார்க்க வரணும். இவ்வளோ குணமாக்கி தந்துடுவேன். உன் பையனை பற்றி பேசுறது ஆடி அமாவாசை கழிந்து பேசு. துருப்பிச்சிட்டா? சரி, ஓகே. அடுத்த பைசில் கணவன் மனைவி பெங்களூர். உங்கள் ஒய்ஃபுங்க. நான் இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டேன்? அப்போ நீங்கள் மட்டும் வந்து அதுக்கு அர்த்தம் ஆகுதுல. கால் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வாழ்க்கையே ஒரு 4 வருஷமா போராட்டத்துக்குரிய ஒரு செயலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா அன்பும் பாசமும் தான் ஒன்னா இருக்கே தவிர நானும் என் மனைவியும் ஒன்றா இல்லையே. அதுக்கு கிரகங்கள் ஒரு விதி, ஒரு காரணம், தொழில் ஒரு காரணம். பாக்கி எந்த துயரத்தையும் நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு ஓராண்டுகளுக்கு முன்னால தொழிலாளர் நஷ்டமும் பல கடன்களையும் பெற்று பல லட்சங்களை இழந்து வேதனை அடைந்து வந்த மக்கள் நீங்கள். காலம் சொல்லலாம். அதனால இப்போ நீங்க நடத்தக்கூடிய தொழிலுக்கு மக்கள் ஜனவசியத்தையும் பணவசியத்தையும் உருவாக்கி உன்னுடைய தொழிலை வெற்றியாக நடத்தி தந்தா போதுமா? நடத்தி தாரேன். இந்த தொழில்னால ட்ரேடர் பிஸ்னஸ் நடத்தலாமாங்கிற ஒரு ஐடியா மண்டையில தோணும். ஏய், நீ உன் பொண்டாட்டி சொல்லல, ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழிலில் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். 6 மாதம் கழிச்சு ஆரம்பிக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நான் கேரண்டி கிடையாது. ஓகே, நான் கேரண்டி கிடையாது. நான் அதுக்கு உங்களுக்கு உத்தரவு தரமாட்டேன். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஜெயிச்சு தருவேன். 6 மாதங்கள் கால அவகாசம். இப்போ நீ நடத்துகிற தொழிலில் நிறைய பதிவாகும். அதில் உனக்கு பணமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் டென்ஷன் ஆகுதே தவிர
மூளையிலையோ மனசுலையோ எந்த குறைகளும் கிடையாது. தேவையில்லாமல் உங்கள் ஸ்டேஜுக்கு அவளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, மகா குற்றம். இப்பொழுது நீங்கள் அவளை குழந்தையாகவே பாருங்கள். கால் வந்துட்டுவாங்க. உண்மையா இல்லையா? 70 வயதுக்கு வந்து 10 வயசு பிள்ளையே பார்க்கலாமா? வேற என்ன வேணும்? கண்ணை மூடி பார்க்கட்டும். ஒரு மைனர் ஆபரேஷன் இருக்கு, அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அந்த அறுவை சிகிச்சை செய்யலாம். 3 மாதங்கள் கழித்து அதை செய்வதே நன்று. அதுதான் நமக்கு நல்ல காலம், கிரகசார காலம். அதுவே வெற்றியாகித்தார. உயிர் கண்டவில்லை மகளே, ஆனந்தத்தை அடைவாய். அந்த வழக்கில் நீ ஜெயிப்ப. 1.5 வருஷம் பொறுத்துமே இருக்கும். அதை பற்றி மறந்துடுடா, எல்லாம் நல்லா நடக்கும். நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி பிள்ளை ஒரு பக்கம், என்ன செய்ய முடியும்? ராமர் ஒரு பக்கம், சீதை ஒரு பக்கம். அடுத்து பெங்களூர்லேருந்து மகனின் வாழ்வை பற்றி, பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரும் உண்டா? முன்னால் வந்துடுங்க. சனீஸ்வர பகவான் கோயில் உங்கள் ஊரில் இருக்காயா? எங்கே இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா அங்கே போய்? ஏன் அப்படி கேட்டேன்? சனி பகவானுடைய பார்வை 12.25 வருஷம். அவருடைய கண்களை திறந்து பார்த்து விட்டார் என்றால் விசித்திரமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் நடக்கும். ஆகையினால் சனி பகவானுடைய கண்களை மூடி வைத்திருப்பார்கள். அவர் மனக்கண்ணால் பார்க்கிறதுனால தான் மக்களுக்கு ஆயுளுக்கு கண்டம் வராது. ஆனால் ஒரு சில கஷ்டம் மட்டும் வரும். அந்த கஷ்டம் அவனை அழிக்காது, பக்குவப்படுத்தும். இப்பொழுது நான் அந்த கண்களை வைத்து பார்த்தேன். ஒரு குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் கடன்களால் குழப்பமும் ஒன்பேல் கெட்ட பேரும் கேஸ் போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. வேற என்னப்பா செய்யணும்? வர வச்சு தார ஜெயிச்சுக்கலாம். இந்தா வெற்றி உண்டு மகனே. நல்லா 3 முறை என்னைய பார். மகனுக்கு என்னப்பா செய்யணும்? கால் தாங்க. வாடா மகனே, நல்லா இருக்கியா? யாரெல்லாம் வந்தியே? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இது ரெண்டும் யாருப்பா? கேரளாவில் யாரும் கல்யாணம் முடிச்சிங்களா? அதர் ஸ்டேட்டில் யாரும் கல்யாணம் முடிச்சிங்களா? அந்த பெண்ணுடைய குடும்பம் யாராவது அதர் ஸ்டேட்டில் இருக்காங்களா? அப்போ நான் இவ்வளோ தூரம் எப்படி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. பே 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 காலை விட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குக்கா. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதர் ஸ்டேட்னா லாங்குவேஜே அதர் ஸ்டேட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன நீங்கள் அப்படி நினச்சிங்க? உங்களுக்கு தான் அது. மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? இப்போ உங்களுக்கு இந்த பிரிவு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? அவனுக்கு தான் நான் சொல்லுறேன், பிரிந்திருக்கவனுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். இல்லாமல் இப்போ காப்பாற்றி தந்தா போதுமாடா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டியா இல்லாட்ட வேண்டாம்னு விரட்டி விட்டுருவோமா? நியாயவாதியான்னு பார்த்தேன், நீ மட்டும் கால் விட்டு வா. மழையில் நனையாதீங்க. சரியாக கும்பிடலையே, இன்னொரு தடவை கும்பிட்டா. சும்மா கடமைக்கு தலைப்பு அடித்து வரான், அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? வேற என்னப்பா வேணும்? வாழ வச்சு தாரேன், சந்தோஷமா இருங்க. பௌர்ணமிக்கு முத நாள் என்னை பார்க்க வேண்டும்.
அவனுடைய மனைவி போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட தரேன், ஜெயிச்சு தரேன், வேற இன்னும் இருக்கா? வேற இன்னும் குடும்பத்தை நல்லாக்கி தந்துடுறேன். அது எவ்வளவு நாள் அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஓராண்டுக்குள்ள தொழில் சம்பந்தமாக நஷ்டங்களும் மனவேதனைகளும் கடன்படக்கூடிய மனக்குழப்பமும் உனக்கு தோன்றியிருக்கு. நடந்துச்சா? அவைகள்லாம் மாறக்கூடிய